அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அறிய வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மனை தோஷத்தை பற்றி தான் சொல்ல போறேன். வாடகை வீட்டில் இருக்குள்ள சிறப்பாக இருந்திருப்பாங்க. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டு போகக்குள்ள அவங்களுக்கு அந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும். அது ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது என்று பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான் மெயின். லான் போட்டு லக்கணும், அங்கேருந்து 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும், பாதகாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்தாலும், 4ஆம் இட அதிபதி பாதக ஸ்தானத்துக்கு சென்றாலும், துஸ்தானாதிபதிகள் என்று கூறக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் 4ஆம் இடத்துக்கு வந்தாலும், ராகு கேதுகள் 4ஆம் இடத்தில் இருந்தாலும், 4இல் மாந்தி நின்றாலும் மனதோஷம் ஏற்படும். இதன் காரணமாக மனையில் அடிக்கடிக்கு சண்டை கலங்க ஏற்படும். அதாவது வீட்டில் நோய் பீடை ஏற்பட்டு வைத்திய செலவுகள் அதிகப்படுத்தும். வீண் வம்பு வழக்குகளும் அபவாதங்களும் வந்து சேரும். வீட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது. கெட்ட கனவுகள் வரும். உயிருள்ள பொருட்கள் ஆடு, மாடு, கோழி, நாய் போன்றவை சரியாக வளராது. வீட்டுக்கு வரும் சாதுக்கள் நல்வார்த்தை ஆசீர்வாதம் கூற மாட்டார்கள். வீட்டில் தெய்வம் வாசம் செய்யாது. பேய் பிசாக்களின் தொல்லைகள் ஏற்படும். இதை பூதமான வீடு என்று நூலில் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இது போன்ற மனதோஷங்கள் இருப்பவர்கள் அதை முறையாக பரிகாரம் செய்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டால் வீட்டில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு தெரிஞ்ச சிறு கருத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இதுபோல் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு மடி, அதாவது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்றாவது ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அங்கே போய் ஐயரை வைத்து பூஜை செய்து அந்த மண்ணை அந்த கடற்கரையில் கரைச்சிக்கினா உங்களுடைய வீட்டுடைய மந்தோஷம் நேர்த்தியாக 100% நேர்த்தியாகும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள். வீடு நிம்மதியாக இருக்குன்னா இதை செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.